மத்திய கிழக்கில் தொடர்ந்து வரும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானின் உச்ச தலைவராக இருந்த கமேனி கொல்லப்பட்ட நிலையில் அவரது மனைவியும் கொல்லப்பட்டிருப்பது அந்நாட்டு மக்களை கொதிப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. 3 நாட்களாக தொடர்ந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் உச்சபட்ச கோபத்தில் இருக்கும் ஈரான் அடுத்து என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அணு ஆயுத தயாரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கத் தொடங்கின. கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்ற 12 நாட்கள் போருக்கு பிறகு தற்போது நடைபெறும் தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளை நடுங்க வைத்திருக்கிறது. அதிலும் 1989 ஆண்டு முதலே ஈரானின் தலைமை மதகுருவாக உச்ச தலைவராக இருந்து வந்த கமேனி அவரது தலைமை அலுவலகத்தில் வைத்தே குறிவைத்து கொல்லப்பட்டது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் உலுக்கியது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து நடத்திய இந்த தாக்குதலில் கமேனியும் அவரது மகள், மருமகன், பேத்தி உள்ளிட்டவர்களோடு ராணுவ தளபதி, முக்கிய அமைச்சர்களும் உயிரிழந்தனர். சனிக்கிழமையன்று நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதலில் கமேனியின் மனைவி மன்சூரேஸ் கோஜெஸ்டே காயமடைந்தார். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கமேனியின் மறைவே ஈரான் மக்களை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் அவரது குடும்ப உறுப்பினர்களையும் குறிப்பாக அவரது மனைவியும் கொல்லப்பட்டது கொந்தளிப்பை கூட்டியிருக்கிறது. ஈரானில் நடந்திருக்கும் தாக்குதலை இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் என்று குறிப்பிட்டிருக்கும் ஈரான் எதிரிகளின் நிலைகளை தகர்த்து எறிவோம் என்று சூளுரைத்திருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா இரு நாடுகளும் நடத்திய கொடூர தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 600ஐ நெருங்கி இருக்கும் சூழலில் குறுகிய கால தாக்குதலாக நிற்காமல் அந்த நாட்டிடம் இருந்து வலுவான பதிலடி இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். குறிப்பாக முந்தைய காலங்களைப் போல இல்லாமல் இந்த முறை ஈரான் தனது ராணுவ யுத்தியை மாற்றியிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.